வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் அப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஒரு அவல் ரெசிபி. இது வந்து அவல் புட்டுன்னு சொல்லலாம், இனிப்பு அவல்னு சொல்லலாம். சிலர் வந்து இது அவல் நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த அவல் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு வந்து அவல் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மெல்லிசான அவல். இது வெல்லம் வந்து ஒரு 3/4 கப் போல் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப், ஏலக்காய் தூள் ஒரு 1 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டிக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இப்போ இந்த வெல்லத்துருவலை அதில் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இனிமேல் இதை டைரெக்டாக அப்படியே வடிகட்டி நம்ம அவலில் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு முந்திரி தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் நெய் சேர்த்துடுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரியை சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக செவந்துச்சுன்னா போதும். நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி செவந்துடுச்சு. இப்போ இது இந்த ஸ்டேஜ் இதை எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி பவுலில் இந்த 1 கப் அவலை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம இந்த அவலில் இந்த கரைச்சி கொதிக்க வச்சுருக்க வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதில் இருக்க தூசுலாம் நமக்கு இதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த அவலை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நான் வந்து இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லம் மொத்தம் இதில் சேர்க்கல. நீங்கள் வந்து ஸ்வீட் எவ்வளோ இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டு கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் வெள்ளைப்பாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். அடுத்து தேங்காய் துருவல், அதுவும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு நல்லா தேங்காய் துருவல் நிறைய பிடிக்குன்னா நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் துருவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவலில் வந்து நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவல் வந்து கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது அப்போ தான் அந்த வெள்ளைப்பாகோட நல்லா ஊறி இந்த தேங்காய் துருவல் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு குயிக்காக நம்ம இது ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் நமக்கு இருந்தால் போதும், சீக்கிரமாக நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டேஸ்டியான இந்த அவல் புட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இப்போ இதை மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுங்க. அவங்களும் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் பழகணும். அப்போ தான் நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும்.